எங்கள் சண்டே ஸ்கூல் டீச்சர் தாவீது கோலியாத்து கதையை முதன்முறையாக எனக்கு சொல்லி கொடுத்தப்போ, கோலியாத் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. அந்த நாடே கலங்கி போய் திகைச்சு போய் ரோட்டுக்கு வந்துருச்சு. என்ன செய்யறதுன்னே தெரியல. இவ்வளோ பயங்கரமான பிரம்மாண்டமான ஒரு பிரச்சனை அந்த கோலியாத். அப்புறம் தாவீது அவனை ஜெயிச்சதும் அப்புறம் எப்படி காரியங்கள் நடந்ததுன்னு சொல்லி அந்த டீச்சர் எங்களுக்கு இந்த கதையை சொல்லி கொடுத்தாங்க. நான் நினச்சேன், கோலியாத் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. இன்றைக்கு இதில் கோலியாத் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் கோலியாத்தை போல பெரிய பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையில் வரலாம். அதை நம்ம தாவீதை போல ஜெயிக்கணும் அப்படின்னு இன்றைக்கி அநேகர் நம்ம அந்த கருத்தை விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம். ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், அந்த இடத்துல கோலியாத் பிரச்சனையே கிடையாது. அந்த இடத்துல பிரச்சனை யார் தெரியுமா? சவுலும் அவனுடைய வேலைக்காரர்களும் தான் பிரச்சனை. இன்றைக்கு கோலியாத்தெல்லாம் பிரச்சனை கிடையாது. இன்றைக்கி கோலியாத்து பிரச்சனைன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் எங்கேயோ மிஸ் பண்ணுறீங்க. கோலியாத் யாருக்கு பிரச்சனை தெரியுமா? அவன் சவுளை போல ஆளுகளுக்கு தான் அவன் பிரச்சனை. தாவீதுக்கு அவன் பிரச்சனையே கிடையாது. தாவீது அவனை பார்த்த உடனே என்ன சொல்கிறான் தெரியுமா? இவன் கழுத்தை வெட்ட போகிறேன்னு சொல்கிறான். அவனை பார்த்தோன்னே இவனை கொன்னா என்ன கிடைக்கும்? அவன் அந்த பிரச்சனையவே பார்க்கல. கோலியாத்தை தாவீது எப்படி பார்த்தான்னு தெரியுமா? நல்லா கவனிங்க. அவன் சொல்கிறான், சவுல்கிட்ட சொல்கிறான், ஒரு சிங்கம் வந்துச்சு, அந்த சிங்கத்தை கொன்னேன். அப்புறம் ஒரு கரடி வந்துச்சு, அந்த கரடியை கொன்னிட்டேன். இப்போ ஒரு நாய் வந்திருக்கு, கல்லால் அடித்து அந்த நாயை கொல்லுவேன்னு சொல்கிறான். அதை கண்டுபிடிச்சிட்டான். இவன் போகிற போக்கிலேயே அங்கிருந்து கோலியாத்தே சொல்கிறான், டேய் என்னை நாய் நினைக்கிறியா அப்படின்னா அவனே கேட்குறான். நல்லா கவனிங்க பிரியமானவர்களே, கோலியாத்து ஒரு பிரச்சனையே கிடையாது. இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் கோலியாத்து பிரச்சனையாக இருந்தால் அப்போ நல்லா தெரிஞ்சுக்கங்க, நம்மள ஒருத்தர் தான் பிரச்சனை, நம்ம தான் பிரச்சனை. தாவீதுக்கு அவன் ஒரு பிரச்சனை கிடையாது. தாவீது அன்னைக்கு போய் அவனை கல்லால் அடித்து கொன்று அவன் கழுத்தை வெட்டி அவன் தலையை தூக்கிட்டு வரான், அவ்வளோதான். தாவீதுக்கு இதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. நீங்கள் தாவீதா மாறுங்க, கோலியாத்து மறைஞ்சு போவான்.